தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் சௌமியா அன்புமணி. தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய விசிகாவை சேர்ந்த அமைச்சர் வன்னியரசு அமைச்சரவையிலிருந்து வெளியேற்ற முடிவு செய்திருக்கிறார் விஜய். அதாவது முதல்வர் விஜய் முதல்வராக பதவியேற்பதற்கு முன்பாக 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் வருது. மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போ முதலில் முதல்வர் விஜயோட சாய்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். அதிமுகவை மட்டும் கூட்டணியில வச்சுக்கிட்டு அவர்களுக்கு 15 அமைச்சரும் ஒரு துணை முதல்வரும் கொடுப்போம், மற்ற யாரு வேண்டாம் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமியிடம் தாவேகா தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. அதில் எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம், இப்ப விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் அதிமுக தரப்புல இருந்து தாவேகால பேசுறாங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையும் பேசுறாங்க. நீங்க துணை முதல்வராக இருந்துக்கங்க, நம்ம கட்சிக்கு 15 அமைச்சர்கள் கொடுக்குறாங்க, நம்ம அமைச்சரவையில இடம் பெற்றுக்குவோம், கூட்டணி ஆட்சி அப்படின்றதுதான் தாவேகாவோட டிமாண்டும் கூட. அதுக்கு அதிமுக இருக்கக்கூடிய எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் துணை முதல்வரா, அவர் முதல்வரா அப்படின்ற ஒரு ஈகோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே விஜய் மாற்று வழியை தேடுகிறார். அப்புறம்தான் விசிகா, கம்யூனிஸ்ட், மற்ற இதர கட்சிகள் எல்லாம் ஆதரவு கோருகிறார்கள். அதில் மற்ற அனைத்து கட்சிகளுமே பாத்தீங்கன்னா உடனே தங்களுடைய ஆதரவை அடுத்தடுத்து தெரிவித்திருந்த நிலையில் திருமாவளவன் மட்டும் கடைசி நேரம் வரை இழுபறியாக இழுத்து கொண்டு போய் ஒரு கட்டமாக விசிகா தாவேகா ஆட்சி என்பதற்கு ஆதரவு தெரிவிக்கும் என்று தெரிவித்து விட்டார். அமைச்சரவையிலும் இடம்பெற்று விட்டார். ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற்ற தோல் திருமாவளவன் முதல்வர் விஜய் அவர்களை ஓவர்டேக் செய்யும் வகையில், அதாவது நான் சொல்வதைத்தான் தாவேகா கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு பல உள் விவகாரங்களை, அரசாங்கம் சார்ந்த உள் விவகாரங்கள்ல தோல் திருமாவளவன் தலையிடுகிறார். குறிப்பாக புதிய அரசு அமைந்தவுடனே IAS IPS எல்லாம் மாற்றப்படுவார்கள். குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த IAS மற்றும் IPS அதிகாரிகள் அனைவருமே மாற்றுவதற்காக தற்போதைய புதிய தாவேக அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கையில், கடந்த திமுக ஆட்சியில் முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட சென்னை கமிஷனராக இருந்த அருண் IPS-ஐ ஒரு டம்மியான துறைக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் முதல்வர் விஜய் அவர்களின் நோக்கமும் கூட. அப்படி இருக்கையில் கூட்டணியில் ஆட்சியில் பங்கேற்ற தோல் திருமாவளவன் மிக கடுமையான ஒரு அழுத்தத்தை தாவேக அரசுக்கும் முதல்வர் விஜய்க்கும் கொடுக்கிறார். அருண் IPS-ஐ லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக மாற்ற வேண்டும் என்று கடும் அழுத்தம் கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் திருமாவளவன் அழுத்தத்திற்கு ஏற்றுக்கொண்டு அடிபணிந்துன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் திருமாவளவன் அழுத்தம் கொடுக்கிறார் என்கின்ற ஒரு காரணத்திற்காக, இரண்டாவது கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக மேலும் அருண் IPS அவர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை கொடுப்போம் என்பதற்காக அருண் IPS-ஐ லஞ்ச ஒழிப்பு இயக்குநராக நியமிக்கிறார் முதல்வர் விஜய். ஆனால் அருண் IPS அவர்கள் இதுல நடவடிக்கையில எந்த மாற்றமும் அல்ல. ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் சோதனை செய்வதற்கு முன்பாகவே லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் தகவல் ஏவா வேலுவுக்கு சென்று இருக்கிறது. அதனால் அவர் உஷாராகி பல ஆவணங்களை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றியிருக்கிறார். இந்த தகவல் முதல்வர் விஜய் கவனத்திற்கு சென்றவுடன் அடுத்த சில நாட்களிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அருண் IPS வேறு ஒரு டம்மி துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மேலும் தொடர்ந்து தாவேக அரசுக்கு முதல்வர் விஜய்க்கு திருமாவளவன் மற்றும் விசிகா தரப்பிலிருந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் கடும் அப்செட் ஆன முதல்வர் விஜய் ஆதவ அர்ஜுனாவை அழைத்து, அதாவது விசிகாவை கூட்டணியிலிருந்து கலட்டி விடுவதற்கு மாற்று வழியை தேடுங்கள் என்று தெரிவித்தார். உடனே ஆதவ அர்ஜுனா பாமகவை அணுகிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள், திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சந்திப்பு நடக்குது. அது மட்டுமல்லாமல் முதல்வர் விஜய் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இவர்கள் இருவரும் மேகதாது அணை குறித்த சந்திப்பு நடக்குது. இது எல்லாமே அரசியல் சார்ந்த சந்திப்பு தான். இதுல துளியளவும் அரசியல் பேசப்படவில்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப பாமக கிட்டத்தட்ட தாவேகாவை நெருங்கி விட்டது. ஆனா பாமக தரப்புல இருந்து முதல்வர் விஜய்க்கு வைக்கப்பட்ட கோரிக்கை, விசிகா இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், அதுதான் அவர்களுடைய கோரிக்கையா இருக்கு. அப்ப முதல்வர் விஜயும் விசிகாவை கூட்டணியிலிருந்து கலட்டி விட்டு பாமகவை உள்ள இழுப்பதற்கு கிரீன் சிக்னலும் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு கட்டத்துல அடுத்தடுத்து தமிழக அரசு சார்புல வாரியம் போடுறதா இருக்கட்டும், மற்ற பதவிகள் போடுறதா இருக்கட்டும்,
விசிகா சார்புல திருமாவளவன் தரப்புல இருந்து டிமாண்ட் வைக்கிறாங்க, எங்களுக்கு இத்தனை வாரியம் கொடுங்க, மேலும் அரசு அதிகாரிகள் மாற்றத்துல இவங்க எங்க போடுங்க அப்படின்னு சொல்லல. ஒரு கட்டத்தில் முதல்வர் விஜய் தரப்பில் இருந்து ஒரு கராரான பதில் திருமாவளவன் அவர்களுக்கு சென்றிருக்கு. இஷ்டம்னா கூட்டணியில இருங்க, இல்லைன்னா வெளியே போங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆட்சி மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, நாளைக்கு அவ பெயர் எங்களுக்கு தான் ஏற்படும். அதனால ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு இந்த கூட்டணியில எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னா இஷ்டம்னா இருங்க, வெளியே போங்க அப்படின்ற அளவிற்கு முதல்வர் விஜய் தரப்புல இருந்து தோல் திருமாவளவன் அவர்களுக்கு தகவல் போயிருக்கு. அதன் பின்பு பாத்தீங்கன்னா அரசு உள் விவகாரங்கள்ல திருமாவளவனோ விசிகாவோ தலையிடவில்லை. குறிப்பாக அமைச்சர் பதவியில் இருந்து ருசி கண்ட வன்னியரசு தான் விசிகாவா தாவேகா என்று தெரியாத அளவிற்கு தன்னை முழுமையாக தாவேகாவினராக மாறி விஜய் அவர்களுக்கும் தாவேகாவிற்கும் முட்டுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஒருவேளை திருமாவளவன் விசிகா கட்சி தாவேகாவிலிருந்து வெளியேறினால் அமைச்சர் பதவி தொடர்ந்து வன்னியரசுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அவர் தொடர்ந்து தாவேகாவுடனே இருக்கேன், விசிகா விட்டு வெளியே வந்து விடுவேன் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதில்லை. ஆனால் விஜய் அவர்கள் வன்னியரசை ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணம், ஒரு அமைச்சர் கொடுத்து வன்னியரசை அமர வைப்பதற்கு விஜய் ஒன்றும் ஏமாளியும் அல்ல. அடுத்ததாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சௌமியா அவர்களையும் மகிழ்ச்சி படுத்தும் வகையில் தாவேக அரசு ஒரு செயலை செய்திருக்கிறது. சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் எம் கிருஷ்ணசாமிக்கு ஒரு உயரிய விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு இந்த தாவேக அரசு. கிருஷ்ணசாமி அவர்கள் வேற யாரும் அல்ல, சௌமியா அன்புமணி அவர்களின் தந்தையார், அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மாமனார். இப்போது தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணி கணக்கு என்னன்றது. அந்த வகையில் கிட்டத்தட்ட பாமக தாவேகா கூட்டணி உறுதியாகிவிட்டது. தோல் திருமாவளவன் தலைமையில் இருக்கக்கூடிய விசிகா கட்சி அவர்களாக வெளியேறட்டும் என்கின்ற நோக்கில் தாவேகாவும் முதல்வர் விஜயும் செயல்பட தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக சமீபத்தில் தஞ்சாவூரில் நடந்த விசிகா சாலை மறியல் போராட்டம் தாவேகாவையும் முதல்வர் விஜயும் கடும் அப்செட்டில் ஆக்கி இருக்கிறது. அதாவது ஆளும் கட்சி நாங்க இருக்கிறோம், நீங்க சாலை மறியல் யாரை கண்டித்து சாலை மறியல் பண்றீங்க? பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவார்கள் சாலை மறியல் அங்க நடக்குது. ஒரு இளைஞர் அவ்வழியாக அவசரமாக செல்கிறார், செல்ல முடியல, அது காவல்துறைக்கும் அந்த இளைஞர்களுக்குமான வாக்குவாதமாகி அது கைகளை புலவி முடிஞ்சிருது, அது பெரிய இஷ்யூ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் விசிகா நடத்திய மாநாட்டில் இது பேருந்து மேற்கூரையில் அமர்ந்து கொண்டு விசிகாவினர் செய்த அட்டூழிய வீடியோங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தாவேகாவை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்பி வர்றாங்க. உங்க கூட்டணியில தானே இருக்கு விசிகா, இதை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வி வருது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விசிகா செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கோபம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு. அந்த கோபம் திரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மூலியமாக விசிகாவிற்கு சென்று இருக்கிறது. இந்த கோபத்தை, அதாவது முதல்வர் விஜயின் கோபத்தை தணிப்பதற்காகவும் தாங்கள் கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பதற்காகவே சமீபத்தில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்த தோல் திருமாவளவன் நடந்த சம்பவங்கள் குறித்தெல்லாம் விளக்கம் அளித்ததாக தகவல் வெளியாகிறது. மேலும் தலைமைச் செயலகத்தை விட்டு வெளியே முதல்வர் விஜய் அவர்களுக்கு புகழ்பாடி சென்றிருக்கிறார் தோல் திருமாவளவன். எது எப்படியோ விரைவில் விசிகாவை தாவேகா கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட்டு பாமகவை உள்ளே கொண்டு திரு சௌமியா அன்புமணி அவர்களை அமைச்சரவையில் இடம்பெற செய்ய வைத்து வன்னியரசை அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றுவதில் முதல்வர் விஜய் உறுதியாக இருக்கிறார் என்பதுதான் நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து நம்மளுக்கு கிடைத்த தகவல்.